இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட மிடில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் சீன வரலாறு அதில் முக்கியமாக 1.5 4.5 கோடி மக்கள் வரைக்கும் பஞ்சமாகி பஞ்சத்தில் இறந்து போன ஒரு வரலாறு. அது எதனால் ஏற்பட்டுச்சு, அது இயற்கையால் ஏற்பட்டுச்சா இல்லை நம்ம மனிதர்களால் ஏற்பட்டுச்சா அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரியெல்லாம் வரலாறு நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு, இயற்கை சமநிலை மாற்றினா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றக்கான ஒரு முக்கியமான தகவல் தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, சீனாவில் 1958ஆம் ஆண்டில் மாவோ சேதுங் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் அவரோட தலைமையில் சீனா நாட்டில் விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி நம்ம விவசாய உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறப்போ, இப்போ விவசாய உற்பத்தி குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்போ, மேஜராக அவங்க விளைவிக்கிற தானியங்களை, விவசாயிகள் விளைவிக்கிற தானியங்களை இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள், குருவிகள் அந்த மாதிரி பறவை இனங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால உற்பத்தி வந்து அதிகமாக குறையுது. உற்பத்தி குறையிறதுனால நம்மளால விவசாய உற்பத்தி அதிகப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதோட பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்ற எதுவுமே அவங்க யோசிக்காமல் சடனாக ஒரு பூச்சிகள் ஒழிப்புன்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து சிட்டுக்குருவிகளை ஃபுல்லாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான திட்டத்துக்கு வராங்க. ஏன் தவறான திட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த திட்டத்தை போட்டு 1958 அந்த திட்டத்தை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான சிட்டுக்குருவிகளை வேட்டையாடி கொண்டுட்டாங்க. வேட்டையாடி கொண்டதில் பக்க விளைவு, பின் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து சிட்டுக்குருவி என்ன பண்ணும், பூச்சிகளை சாப்பிடும், புழுக்களை சாப்பிடும். ஏன்னா விவசாயத்தில் பூச்சிகள்னாலையும் பாதிப்புகள் ஏற்படும்ன்றது விவசாயம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சிட்டுக்குருவி வந்து அந்த பூச்சிகளையும் சாப்பிடும், வெட்டுக்கிளி அந்த மாதிரி நிறைய பூச்சியின உயிரினங்களையும் சாப்பிடும். ஆனால் இவங்க அந்த சிட்டுக்குருவி அழிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெட்டுக்கிளிகள், இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இது அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, அவங்க விளைவிச்ச அந்த எந்த ஒரு பயிருமே உற்பத்தியே வரலை. அதாவது ஆக்சுவலாக சிட்டுக்குருவிகள் வந்து உற்பத்தியாகி ஒரு விளைஞ்ச பயிரை தான் போய் அந்த தானியத்தை ஏதோ ஒன்று சாப்பிடும். இவங்க இந்த சிட்டுக்குருவிகளை ஃபுல்லாக வேட்டையாடினாலும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, விளைச்சலே வராத அளவுக்கு அந்த வெட்டுக்கிளியோ, அந்த பூச்சிகளோ, அந்த பூவிலே முட்டுலேயே வந்துட்டு பூச்சிகள்லாம் உட்காந்து வரலாடிக்கும். அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து பல்கி பெருக ஆரம்பிச்சதுனால விவசாய உற்பத்தி சடனாக குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க போட்ட அந்த திட்டத்தினால கிட்டத்தட்ட சீனாவில் இந்த வெட்டுக்கிளியும், இந்த பூச்சியினங்களாலையும் விவசாய உற்பத்தி அதிகப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு 1.5 4.5 கோடி மக்கள் வரைக்கும் இறந்து போனாங்க. அப்பதான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு புரிதலுக்கு வராங்க. என்னன்னா, சிட்டுக்குருவின்றது ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில, ஒரு உணவுச் சங்கிலியில அது ஒரு சமநிலையில இருக்கு. நாம அந்த ஒரு சமநிலையில உள்ள ஒரு உயிரினத்தை அழிச்சோம்னா, அதோட பின்னாடி உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் என்ன நடக்கும்? அதனால மனிதர்களுக்கு என்ன பாதிப்பாகும்? அந்த நம்ம பயிரிடுற பயிர்களுக்கு என்ன பாதிப்பாகுன்ற அந்த விஷயத்த அப்பதான் அவங்க உணர்றாங்க. அது உணர்றதுக்கு என்னாச்சுன்னா 4.5 கோடி மக்கள் வரைக்கும் அந்த பஞ்சத்தினால இறந்து போனாங்க. இதுதான் நாம சொல்றது. என்னைக்குமே இயற்கையோட சமநிலைய நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம மாத்தணும்னு நெனைச்சோம்னா, அது மறுபடியும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த சீனர்களால உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் வரும், பாலிடிக்ஸ் சார்ந்த வீடியோக்கள் வரும். இந்த மாரி பொது அறிவு சார்ந்த வீடியோக்கள் வரும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.